ஃப்ரெண்ட்ஸ், தொடர் வகைகள் தமிழ் இலக்கணம் 8ஆம் வகுப்பில் இருக்குது. 4 வகைகள் படும் தொடர்கள். முதல் என்னென்னா செய்தி தொடர், 2வது வினாத்தொடர், 3வது விளைவுத் தொடர், 4 உணர்ச்சி தொடர். இப்போ தொடர் 4 வகை. முதல் வகையை பார்க்கலாம். செய்தி தொடர் அப்படின்னா ஒரு செய்தியை தெளிவாக அதை புரிகிற மாதிரி, எனக்கு மட்டும் புரியுறதில்லை, நான் பேச அடுத்தவங்களும் புரியணும், அது மாதிரி எடுத்து சொல்கிறது தான். இப்போ அருணகிரிநாதர் திருப்புகழை பாடினார் அல்லது இயற்றினார்னு சொல்கிறோம். அதை விளக்கமாக நேரடியாக சொல்கிறோம், சொன்னோன்னு புரியுது. அல்லது கரிகாலன் கல்லணை கட்டினார், ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயிலை கட்டினார் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் செய்தி தொடர். வினா தொடர், வினா கொஷின் மார்க், கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாத பதிலை இன்னொருத்த கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி அர்த்தம். திருவண்ணாமலை ராஜகோபுரத்தை ஒருவிடம் ஒன்றை பிளவுவதாக அமையும் தொடர் தான் அது வினாத்தொடர். திருவண்ணாமலை ராஜகோபுரத்தை கட்டியவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. கிருஷ்ணதேவரன் ஒரு சிலர் சொல்கிறார். கிருஷ்ணதேவரை கிடையாது, கட்ட முயற்சி செய்தார், ஆனால் அதை முடிச்சவர் சிவப்ப நாயக்கர் தான். அது மாதிரி எனக்கு தெரியாத இன்னொருத்தர் கேட்குறேன், அதை திருவண்ணாமலை ராஜகோபுரத்தை கட்டியவர் யாருன்னு சொன்னால் வினாத்தொடர் இல்லையா, கேள்வி மாதிரி கேட்குறேன். அதனால் அதுக்கு பேர் வினாத்தொடர். விளைவுத் தொடர் அப்படின்னா ஏவல்னா நான் கட்டளை, வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல்னா திட்டுறது, வேண்டுதல்னா ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறது, வாழ்த்துதுன்னா அவங்க சந்தோஷப்படுற மாதிரி சொல்கிறது. இதில் ஏதாவது ஒன்று பொருளில் வரதான் என்னது விளைவுத் தொடர். இளநீர் கல், சின்ன வயசில் படின்னு ஒரு ஏவல் கட்டளையாக சொல்கிறோம். 5 விளையாது 50 விளையாது, அது மாதிரி இளமையிலே படுறா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே படிப்பு வராது அப்படின்னு. உன் எழுதுகோலை எனக்கு பற்றி எழுதிட்டே இருக்கேன், என்கிட்ட பேனா இல்லை, திடீர்னு மை ஆகிப்போச்சு, இங்கே ஆகிப்போச்சு, பக்கத்தில் கேட்குறவங்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக வேண்டுதலாக கேட்குறேன், உன் எழுதுகோலை தருவாயா அப்படின்னா அது வேண்டுதல். அதே மாதிரி உனக்கு பிறந்த நாளோ மற்றவங்களுக்கு யாரோ ஏதோ ஒரு 4 நல்ல நாள்னு வச்சுங்க, போய் பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வரும். நாம் எப்படி அவங்க வாழ்த்துவோம், நீ பல்லாண்டு வாழ்க அல்லது உன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்துதான் சொல்கிறோம். அது நீ பல்லாண்டு வாழ்க என்பது வாழ்த்துதல் சம்பந்தமாக வருது விளைவுத் தொடரில். அடுத்து வைதல்னா திட்டுறது, நமக்கு பிடிக்காதவங்க, கல்லாமை ஒழிக அப்படின்னு சொல்கிறோம், நீ உருவிடுவாயா அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி திட்டுறதுக்கெல்லாம் அந்த வைதல். இதில் 4 ஒன்று பெற்று வரதான் விளைவுத் தொடர். அடுத்தது உணர்ச்சி தொடர். நம்ம உணர்ச்சின்னா ஓகைனா மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்ம உடம்புல இருக்குது மனுஷன், அழு வரும், அச்சம் பயம் வரும், வியப்பு ஆச்சரியமாக பார்க்குறது. இதில் 4 ஒன்று வந்தால் அது உணர்ச்சி தொடர். அடடா என் தம்பி முதல் பரிசு பெற்றான், ஏதோ ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்து முதலாக வந்தான், அப்போ அது நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை தருது. சிங்கம் வருகிறது, தோட்டத்தில் பார்த்தா சிங்கம் வருது, பயம் அச்சம், அதெல்லாம் சொல்கிறோம். அப்புறம் பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே, அது ஒரு அவலம் தானே, எவ்வளோ இலக்கியங்கள் எழுதிக்கூட காணாமல் போயிடுச்சு இல்லையா. அது மாதிரி இமயமலையின் உயரம் என்ன அப்படின்னு வியப்பாக கேட்குறேன் இல்லைங்களா. ரொம்ப உலகத்தில் இருக்கிற மலையிலே உயரமான மலை இமயமலை இல்லையா, அது ஒரு வியப்பாக கேட்குறோம். ஆக இதெல்லாம் தொடரை பற்றி 4 வகைகள். இதெல்லாம் உங்கள் குரூப் எக்ஸாமுக்கு பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கும். பிடித்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.